இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன செய்தி தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு என்ன நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் லைஃப் இப்படி தானான்னு சொல்லி ஒன்றத்துக்கும் உதவாதவர்களை போல உங்களை நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? சோர்ந்து போய் ஜெபம் பண்ண இஷ்டம் இல்லாத, வேத வாசிக்க கூட இஷ்டம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களா? காலை வேலை உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். அவர் நாமம் எப்படிப்பட்டது பாருங்களேன். அதிசயமானவரா, ஆலோசனை கர்த்தாவா, வல்லமை உள்ள தேவனா, நித்திய பிதாமா, சமாதான பிரபு எனப்படுமா. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானா? உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணும் அவர் கொடுப்பார். உங்கள் சமாதானம் குறைவாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியம் இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பத்தில் செய்ய அவர் அவளோடு இருக்கிறார். அவரை பரிசுத்த உள்ளத்தோடு தேடுங்க. கர்த்தரை துதிச்சு பாடி மகிழ்ந்து உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.